SRMPR குளோபல் ரயில்வேஸின் சென்னையிலிருந்து சீரடிக்கு மே மாதம் 9ஆம் தேதி 5 நாட்கள் ஆன்மீக சுற்றுலா. முன்பதிவுக்கு 8008000800. SRM பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பாய்மர படகு வீராங்கனை நேத்ரா குமணன் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார். யார் இந்த நேத்ரா குமணன்? இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். பாய்மர படகு போட்டியில் பேரார்வம் கொண்ட நேத்ரா குமணன் என்ற இந்த மாணவி சென்னை SRM பல்கலைக்கழகத்தில் MBA முதலாம் ஆண்டு படித்து வருகிறார். 26 வயதான இவர் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறுவது இது 2வது முறையாகும். டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் ஆசிய விளையாட்டு வீராங்கனை என்ற பெருமையும் நேத்ரா குமணனுக்கு உண்டு. தன்னுடைய பள்ளி பருவத்திலிருந்தே விளையாட்டின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர். 2010ஆம் ஆண்டு முதலே பாய்மர படகு போட்டிகளில் பங்கெடுத்து வருகிறார். 2020ஆம் ஆண்டு பாய்மர படகு போட்டிக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய விளையாட்டு வீராங்கனை என்ற பெருமையையும் பெற்றவர். நான் ஒரு வருஷம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் குவாலிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ இப்போது கொஞ்சம் ரிலீவ்டாக இருக்குது. நான் சும்மா ஃபுல் ஃபோக்கஸ் பாரிஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் போடுறேன். நம்மளோட கண்ட்ரி ரொம்ப லாங் கோஸ்ட் லைன் இருக்குது. ஸோ ஐ ஹோப் மோர் அண்ட் மோர் கிளப்ஸ் வரும், பீப்புள் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் மை ஹோப். நான் பாரிஸ் ஒரு சேலிங் வென்யூ மார்சே ஆன் த சவுத் கோஸ்ட் ஆஃப் ஃப்ரான்ஸ். நம்ம அங்கே நிறையா ட்ரெயின் பண்ணியிருக்கோம். அடுத்த 3 மாதம்ல ஒரு மாதம் அட்லீஸ்ட் நம்ம அங்கே ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் மச் பெட்டர், இன்னும் ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி. நான் டிஃப்ரெண்ட் சேலர் இப்போது மச் மோர் மெச்சூர். ஸோ நான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மச் ஹையர். நான் ஹோப் பண்ணுறேன் நான் ஸ்டார்டிங்கில் ஹாஃப் லீட் ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து எவ்வளோ புஷ் பண்ணுறேன் நான் ட்ரை பண்ணுறேன். நான் ஹைஸ்கூல் முடித்தப்பறம் நான் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி ஜாயின் பண்ணேன். நான் ஒரு செமஸ்டர் நல்லா பண்ணிவிட்டு முடித்தப்பறம் அங்கே சொன்னாங்க, இப்போது இஃப் யூ வாண்ட் டு கண்டினியூ யூ ஹவ் நான் சென்னையில் இருக்கணும். ஸோ நான் சொன்னேன், நாட் பாசிபிள் இஃப் ஐ வாண்ட் டு கீப் டூயிங் த நெக்ஸ்ட் கேம்பெயின் ஃபார் அடுத்த ஒலிம்பிக்ஸ் வருது. ஸோ நான் SRM கிட்ட பேசினேன். அவங்க சொன்னாங்க, நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நான் எஸ்பெஷலி த்ரூ கோவிட் எல்லாத்தையும் இந்த பிகினிங்கில் நான் 3:30 எழுந்திரிச்சிட்டு ஸ்கூல் அட்டெண்ட் பண்ணிவிட்டு காலேஜ் அட்டெண்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் 9 o'clock 11 o'clock முடிச்சுட்டு சேலிங் ட்ரைனிங் பண்ணேன். ஆனால் தூக்கம் இல்லாமல் முடியல. ஸோ அவங்க சொன்னாங்க, சரி நீங்கள் எக்ஸாம் எல்லாம் எழுது, பேப்பர்ஸ் எல்லாம் எழுது. ஸோ அவங்க ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க. when I have important qualification events அப்படிலாம் அவங்க சொன்னாங்க, சரி டைம் எடுத்துக்கோ, அவங்க ஃபோக்கஸ் போடு, அப்புறம் பிரேக் டைமில் எக்ஸாம்லாம் பண்ணலாம். ஸோ ஃபுல் சப்போர்ட் அவங்களேருந்து தான் வருது. ஸ்போர்ட்ஸில் ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. இட்ஸ் ஆல் அபவுட் எல்லோரும் சொல்கிறாங்க, இட்ஸ் ஆல் அபவுட் த ஜேர்னி, ஸ்டெப் பை ஸ்டெப் எடுத்துக்கோங்க. ஆனால் ஐ திங்க் இம்பார்ட்டண்ட்டாக இஃப் ஏதாவது ட்ரீம் இருந்தால் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் பேஷண்ட்டாக ஒர்க் பண்ணணும். சம்டைம்ஸ் யூ ஹாவ் அப்ஸ், சம்டைம்ஸ் டவுன்ஸ். ஸோ அதெல்லாம் accept it and move on and push your hardest and focus on the important things of the sport. And அப்படி பண்ணால் I think any dream you have you can make it happen. மேலும் SRM பல்கலைக்கழகத்தில் பொறியியல் பட்டம் பெற்ற நேத்ரா குமணன் தனது பாய்மர படகு போட்டி ஆர்வத்திற்கு SRM கல்வி நிறுவனம் பெரிதும் உதவியதாக கூறுகிறார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்று தனது கல்லூரிக்கும் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்து தர உறுதி கொண்டிருப்பதாக கூறுகிறார். SRM சார்பாக இந்த விளையாட்டுத்துறையிலேருந்து இயக்குனர் மோகனகிருஷ்ணன் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்தியாவே நம்ம சென்னையை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. ரீசன் நேத்ரா குமணன். நேத்ரா குமணன் செயிலிங், அந்த பாய் படகு மர இதில் ஒலிம்பிக்ஸில் 2வது முறையாக குவாலிஃபை ஆகியிருக்காங்க. அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு செய்தி. ஏன்னா இளம் வயதிலே டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் 21 வயசு இருக்கப்போ போய் பங்கேற்று வந்தாங்க.
2வது முறையும் நேத்ரா குமணன் அதே கேட்டகரியில செலக்ட் ஆயிருக்காங்கிறது இந்தியாவும் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது. எஸ்ஆர்எம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. காரணம் என்னன்னா, எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் தான் அந்த பொண்ணு வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வடபள்ளி வளாகத்தில் படிச்சாங்க. திரும்பவும் MBA வடபள்ளி வளாகத்தில் 1ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட் மற்றும் இயக்குநர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள், மாணவர்கள் சார்பாக அவருக்கு நன்றினையும் வாழ்த்தினையும் நாங்க சொல்றோம். எங்களோட வேந்தர் மற்றும் ப்ரோ சான்சலர்ஸ் அவங்களோட எய்மே பாத்தீங்கன்னா வந்து இந்தியா விளையாட்டு துறையில ஜொலிக்கணும் அப்படிங்கிறது தான். அது காரணமா தான் எங்க விளையாட்டு இயக்குநரகம் தனியாக அமைக்கப்பட்டு வருஷத்திற்கு ஒரு 200 - 300 விளையாட்டு வீரர்களுக்கு நாங்க வந்து இலவச கல்வியும், இலவச தங்குமிடம், இலவச உணவு, சில பேருக்கு வந்து லோக்கல் சிட்டிக்குள்ள இருக்கவங்களுக்கு இலவச பேருந்து வழங்குகிறோம். காரணம் என்னன்னா, இந்தியா சார்பாக எஸ்ஆர்எம் மாணவர்கள் பங்கேற்று வெற்றிவாக சூடணும். அதுதான் எங்களோட வேந்தர் மற்றும் ப்ரோ சான்சலர்ஸ் எல்லாரோட விருப்பம், எங்களோட விருப்பமா தான். 44 பேர் கலந்து கொண்ட டோக்கியோ ஒலிம்பிக் பாய்மர படகு போட்டியில் நேத்ரா 15வது இடத்தை பிடித்தார். இது தவிர அமெரிக்காவின் மியாமி பகுதியில் நடைபெற்ற உலக பாய்மர படகு போட்டியில் கலந்து கொண்டு 3வது இடத்தை பிடித்து வெண்கல பதக்கம் வென்றார். இதுவரை 20க்கும் மேற்பட்ட தேசிய மற்றும் உலகளாவிய பாய்மர படகு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றிகளை குவித்திருக்கிறார் நேத்ரா குமணன். இஸ்ரேல், ஹங்கேரி, டென்மார்க், ஸ்பெயின் ஆகிய நாடுகளில் சிறந்த முறையில் பயிற்சி பெற்றிருக்கும் நேத்ரா குமணன் 2014 மற்றும் 2018 ஆண்டுகளில் நடைபெற்ற ஆசிய உலகக்கோப்பை போட்டிகளில் இந்தியா சார்பில் பங்கேற்றுள்ளார்.